நீட் எக்ஸாம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைச்சிருக்கணும். ஆக்சுவலா இந்த வருஷம் எப்படி இருந்ததுன்னு தெரியல உங்களுக்கு. ஸோ பட் ஆக்சுவலா வந்து கட் ஆஃப் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எனக்கே ஷாக்கிங்கா இருந்தது. உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை இப்போ இருக்குன்னா, ரொம்ப கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் இருப்பீங்க. இந்த கட் ஆஃப் எல்லாம் பார்த்துட்டு நான் கிடைக்குமா கிடைக்காதா, எல்லாம் வந்து நிறைய பேர் ஃபேமிலி ஸ்ட்ரெஸ்லாம் இருப்பீங்க. சுத்தி என்ன பேசிட்டு இருப்பான்னு கேட்டு ரொம்ப நைட்லாம் தூங்காம கூட இருப்பீங்க. ஹே கைஸ், இப்போ பாத்தீங்கன்னா இந்த வீடியோ மோஸ்ட்லி வந்து நான் தமிழ்ல பேச போறேன், ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து மோஸ்ட்லி ரிலேட்டடா எப்படி இருக்க போகுதுன்னா, வந்து பார்த்ததுல நீட் எழுதுறதுக்கு முன்னாடி அவ்வளோ நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்போம், OMR ஃபில் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம், ஒரு வருஷம் கண்டினியூஸாக ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் வந்து நீட் எக்ஸாம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைச்சிருக்கணும். ஆக்சுவலா இந்த வருஷம் எப்படி இருந்ததுன்னு தெரியல உங்களுக்கு. ஸோ பட் ஆக்சுவலா வந்து கட் ஆஃப் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எனக்கே ஷாக்கிங்கா இருந்தது. பேசிக்கா நீங்க எல்லாரும் பார்த்துருவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த கட் ஆஃப் நான் என்னென்ன சொன்னேன்னு. ஐ திங்க் கட் ஆஃப் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது என்னன்னா, கண்டிப்பா நிறைய பேர் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பீங்க. சப்போஸ் மார்க் டெஸ்ட்லாம் ஒரு என்ன சொல்றது, ஒரு 550 600 மேல அந்த மாதிரி எடுத்தவங்கலாம் இப்ப பார்க்கும்போது என்ன ஒரு 500 தான் எனக்கு மார்க் வருது, 550 500 கீழே போகுது லைட்டா மார்க், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மார்க் பார்க்கும்போது. நிறைய பேர் வந்து நம்ம அதிகமா OMR ப்ராக்டிஸ் பண்ணலாம், ரொம்ப அதிகமா ஒரு 50 மார்க்ஸ் அதிகமா வரும்லாம் சொல்லிட்டு நம்ம நம்பி இருப்போம். ஸோ அந்த மாதிரி எனக்கு கம்மியாயிடுச்சு, அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த வருஷம் அந்த மாதிரி ஒரு தயவு செஞ்சு ஃபீல் பண்றாதீங்க. டெஃபினட்டா பேப்பர் அந்த மாதிரி வந்திருக்குன்னு நம்பிக்கோங்க, ஓகேவா? ஸோ டெஃபினட்டா உங்களுக்கு வந்து மோஸ்ட் ப்ராபபிலி நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு டெஃபினட்டா உங்களுக்கு வந்து நல்ல காலேஜ் கிடைக்கும் நான் நம்புறேன். ஸோ டெஃபினட்டா இந்த மாதிரி விஷயம் நிறைய இருக்கு, ஓகேவா? ஸோ அதை பத்தி இல்லாம உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை இப்போ இருக்குன்னா, ரொம்ப கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் இருப்பீங்க. இந்த கட் ஆஃப் எல்லாம் பார்த்துட்டு நான் கிடைக்குமா கிடைக்காதா, எல்லாம் வந்து நிறைய பேர் ஃபேமிலி ஸ்ட்ரெஸ்லாம் இருப்பீங்க. சுத்தி என்ன பேசிட்டு இருப்பான்னு கேட்டு ரொம்ப நைட்லாம் தூங்காம கூட இருப்பீங்க. ஏன்னா இதெல்லாம் எனக்கு நடந்திருக்கு. ஆக்சுவலா நானும் ஒரு ட்ராப்பர் தான். ஸோ லாஸ்ட் இயர் 602 மார்க் எடுத்துட்டு இருக்கும்போது டெஃபினட்டா வந்து எனக்கு தெரியும் ஸோ என்னென்ன ஃபீஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இப்போன்னு. ஸோ அந்த மாதிரி தூங்காம அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்லாம் எடுத்துக்கிட்டு, ஸோ ஐ வில் சே ஸ்ட்ரெஸ்ல எடுத்துக்க தேவையில்ல. ஸோ டெஃபினட்டா சில்லா இருங்க. இப்போ நான் என்ன பண்ண நான் சொல்றேன். மெயினா வந்து இந்த கேள்வி நிறைய பேருக்கு வரணும். ஏன்னா என்ன சார் பண்றது, மார்க் கொஞ்சம் நீங்க நான் சொன்ன ஆக்சுவல் ஃபியூச்சர் கட் ஆஃப் இந்த மாதிரி இருக்க போது அவனு சொல்லியிருப்பேன்ல முன்னாடி, அந்த கட் ஆஃபை விட சப்போஸ் எனக்கு கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி தோணுது சார், மார்க் வருது சார், என்ன சார் பண்ணட்டும், என்ன சார் MBS விட்டுட்டு வேற கோர்ஸ் மாதிரி இல்லாமா, இல்லைன்னா நான் செகண்ட் ட்ராப் எடுத்திருக்கேன் சார், இல்லை சார் நான் தேர்ட் ட்ராப் சார், சார் ஃபோர்த் ட்ராப் சார் அப்படின்னு ஏதோ கூட சொல்லியிருப்பேன். நிறைய பேருக்கு நிறைய ஒரு விஷயம் இருக்குல்ல, நிறைய பேர் தேர்ட் ட்ராப் இருக்கும், நிறைய பேர் ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. சார் என்ன பண்ணலாம் சார், கம்பல்சரி செகண்ட் ட்ராப் எடுத்து திரும்பி தேர்ட் ட்ராப் கூட ட்ரை பண்ணலாமா, நான் MBS தான் படிக்கணும்னு பேஷனா இருக்கேன் சார், அந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்வி இருக்கும். ஸோ எந்த டிசிஷன் எடுக்கிறது முன்னாடியும் நான் ஒன்று சொல்றதுன்னா, நான் ஒரு ஜஸ்ட் ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் மாதிரி தான். என்ன சொல்றதுன்னா, நான் என்ன பண்ண போறேன்னா ஒரே விஷயம், இந்த மாதிரி கேள்விக்கு இந்த ஃபேமிலி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், நிறைய பேர் மாதிரி பேசுறாங்க சார் நான் என்ன சார் பண்ணட்டும், இந்த மாதிரி என்ன ஏகப்பட்ட கேள்வி இருக்கு உங்களுக்கு, ஓகேவா? ஸோ அதுக்கு நான் ஒரே சொல்ற சொல்யூஷன் என்ன, ஐ ஹாவ் டெலிகிராம் குரூப் சேனல், ஓகேவா? ஸோ டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்கேன் லிங்க், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னா, இந்த குரூப்போட அட்மின் நானா தான் இருக்க போறேன். ஸோ டெஃபினட்டா நீங்க செப்பரேட்டா அதை டச் பண்ணிட்டு நீங்க டைரக்டா மெசேஜ் பண்ணலாம், ஓகேவா? நீங்க டேரக்டா அப்ரோச் பண்ணீங்கன்னா ஐ வில் கிவ் யூ சொல்யூஷன், ஓகேவா? ஜஸ்ட் சொன்ன முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஹெல்ப்லைன் மாதிரி ஒரு சின்ன அட்வைஸ் கொடுப்பேன் நான். ஸோ நீங்க என்ன கேள்வி கேட்கலாம், சார் பண்ணலாமா வேணாமா, சார் இந்த வருஷம் நான் வந்து இந்த மார்க் எடுத்திருக்கேன், நெக்ஸ்ட் கம்பல்சரி எடுக்க முடியுமா, எந்த ஒரு விதமான கேள்வி இருக்குன்னா, இப்ப நான் நினைச்சு நான் சொன்னா கூட பதில் நிறைய பேருக்கு நிறைய கேள்வி வரும். ஏன்னா ஒரு சிச்சுவேஷன் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். So definitely it's hard to say for everyone as a common, right? So அந்த மாதிரி இருக்கும்போது நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, டெஃபினட்டா நீங்க செப்பரேட்டா கேட்கலாம். ஆக்சுவலா நான் இதுக்கு இந்த விஷயம் இப்ப சொல்றேன்னா, நான் இப்போ ஜஸ்ட் ஒரு 25th இருந்து June 1st வரைக்கும் ஐ ஹேவ் வெக்கேஷன் ஹாலிடே சொல்லலாம். ஸோ அந்த நேரத்துல ஜஸ்ட் நீங்க எப்போ ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா ஐ ட்ரை டு ஹெல்ப் யூ அவுட், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு டெஃபினட்டா ஹெல்ப் யூ அவுட். அதுதான் ஒரே விஷயம் நான் பண்ணலான்னு இருந்தேன், ஓகேவா? அது இல்லாம என்னோட யூடியூப் சேனல் சப்போஸ் சார் எனக்கு முன்னாடியே தெரியும் சார், நான் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது நான் எழுதும் போது தெரியும், நான் சும்மா ஒப்புக்கு சார் தான் சார் எழுதுனேன், கம்பெனி ஃபர்ஸ்ட் ட்ராப் எடுக்க தான் போறேன் அப்படின்ற கூட இருக்கும் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அதுக்கு இந்த யூடியூப் சேனல் டெஃபினட்டா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் நான் ஃபியூச்சர்ல பிசிக்ஸ்ல வந்து நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்ல போறேன், ஈஸியா எப்படி சால்வ் பண்றது நிறைய HT ஸ்டார் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருப்பேன் நான் ஷார்ட் ஃபார்ம்ல என்ன பேர் வச்சு. ஸோ டெஃபினெட்லி இட் ஹெல்ப் யூ அவுட், ஓகேவா? ஸோ அதெல்லாம் நீங்க டெஃபினட்டா நீங்க ஃபாலோ பண்ணலாம் என்னோட யூடியூப் சேனல். ஸோ இன்னொரு விஷயம், சரி நீங்க சொல்றீங்க சார் இப்போ வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்லாம் எடுத்துக்கலாம், இப்போ என்ன சார் பண்றது, நான் டிராப் எடுக்க போறேன் நெக்ஸ்ட் வருஷம், பட் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டா சார் கேட்டீங்கன்னா, இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றது நல்லது நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இத்தனை வருஷம் ஒரு வருஷம் டிராப் எடுத்து படிச்சவங்க நான் சொல்றது அதே மாதிரி இந்த ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணலாம். மோஸ்ட்லி
பட் இப்போ ட்ராப் எடுத்து இன்னும் செகண்ட் ட்ராப் கூட எடுக்கிறான்னு இருக்கேன் சார், அந்த மாதிரி கூட இருக்காங்க. நான் சொல்றேன்னா ஜஸ்ட் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிருப்பீங்க. எங்கேயும் வெளியே போகாம நிறைய பேர் சுத்திங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமா உங்களை பார்த்துருப்பாங்க. என்னடா சுத்தி படிச்சுட்டே இருக்கானே, வெளியே போக மாட்டேன்றானே அப்படியெல்லாம் பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு மாசம் ஜஸ்ட் 1 month டைம் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு வெளியே போறதோ, ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறதோ, ஃபேமிலியோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பாருங்க. அதே மாதிரி நான் என்னோட யூடியூப் சேனல் என்ன சொல்லுவேன்னா, இந்த 1 month ஜஸ்ட் வந்து நான் எஜுகேஷன் கமெண்ட் போடாம ஜஸ்ட் வந்து எம்பிஎஸ் ரிலேட்டடா கமெண்ட் பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு இன்ஸ்பிரேஷனோ, ஒரு சின்ன எம்பிஎஸ்னா போனா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயத்த ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு என்கேஜ்மெண்டா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் அப்லோட் பண்ண போறேன். அது எது ரிலேட்டடா மோஸ்ட்லி வந்து எம்பிஎஸ்ல படிக்கிறது ரொம்ப முக்கியம், படிக்கிறதுக்கு டைம் போயிடும். ஓகேவா? ஸோ அது மட்டும் நான் பண்ணிட்டு தான் இருப்பேன். மோஸ்ட்லி நான் எப்படி இருப்பேன்னா, என்னோட படிப்பு ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கணும்னு நினைப்பேன். ஜஸ்ட் ஒரு டீசென்டான மார்க். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எம்பிஎஸ் பொறுத்த வரைக்கும் பாஸா ஃபெயிலா அதுதான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் டெஃபினட்டா எல்லா ஸ்டூடெண்ட் மோஸ்ட் ட்ரை பண்ணுவேன் பாஸ் ஆகிறதுக்கு. மோஸ்ட் நான் பாஸ் ஆயிட்டேன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஐ வில் டூ சம்திங் எக்ஸ்ட்ரா. ஓகேவா? ஸ்கில்ஸ் ஏதாவது கத்துக்கணுமோ, ஏதாவது வாய்ப்பு கொடுத்தா அதை நான் டெஃபினட்டா யூட்டிலைஸ் பண்ணிப்பேன். அதே மாதிரி இப்போ 2-3 months வந்து நிறைய விஷயம் நான் பண்ண விஷயத்த ஒரு சின்ன பிளாகா என்டர்டெய்னிங்கா பண்ணலான்னு இருக்கேன். ஸோ டெஃபினெட்லி யூ கேன் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஓகேவா? ஸோ என்னென்ன விஷயம் போட போறேன்னா, ஜஸ்ட் ஒரு சின்ன ஷார்ட்டா சொல்லணும்னா, நான் வந்து நிறைய ஒர்க் ஷாப்ஸ் அட்டெண்ட் பண்ணேன். ஒரு அதர் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ்ல ஒரு குவிஸ் நடத்தினாங்க. ஸோ ஐ வெண்ட் அண்ட் பார்ட்டிசிபேட்டட். அதை நான் பண்ணேன். அதே மாதிரி வந்து லாஸ்ட் டைம் முன்னாடி பாத்தீங்கன்னா FAP 1 ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் நீங்க பார்க்கலாம். அது FAP என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் MBA ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கும். பட் ஆஸ் அ நீட் ஆஸ்பிரண்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் FAP என்ன தெரியாது. ஸோ டெஃபினட் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பாருங்க. ஸோ இட் வில் பி மேக்கிங் யூ மோட்டிவேஷன். லைக் நம்ம கம்பல்சரி அடுத்த வருஷம் காலேஜ் போயிடணும், இந்த வருஷம் காலேஜ் போயிடணும். ஃபியூச்சர் நம்ம சப்போஸ் மார்க் எடுத்துட்டவங்க, நான் மார்க் நான் எடுத்தவங்க இருந்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் கொடுக்கும். நம்ம இதெல்லாம் பண்ண போறோமோ ஃபியூச்சர்ல அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க டெஃபினெட்லி கேன் வாட்ச் வீடியோ. அது இல்லாம இப்போ கூட நான் வந்து FAP 2 அகைன் போனேன். FAP 2, 3 அதுவும் முடிச்சுட்டேன். ஸோ அதை பத்தி ஒரு வீடியோ கூட போறேன். நான் ஒரு கிஸ் பத்தி, FAP வீடியோ பத்தி. அது இல்லாம ஒரு ஹிட் அண்ட் டேலண்ட் இருக்கும்ல ஒருத்தருக்குன்னு சொல்லுவாங்களே, எனக்கு ஒரு 2-3 ஹிட் அண்ட் டேலண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த வீடியோ பத்தி ஒரு விஷயம் வரப்போது. ஐ காட் சம் ப்ரைசஸ் அண்ட் ஒரு ஈவெண்ட்ல, அது நான் அப்புறமா சொல்றேன். ஸோ அந்த மாதிரி விஷயம். ஸோ பேசிக்கா நான் எப்படின்னா ஸ்டடீஸ்ல ஃபோக்கஸ்டா இருக்கணும். அதே மாதிரி நம்மளுக்கு ஏதாவது ஸ்கில்ஸ், நம்மளுக்கு ஏதாவது ஹிட் அண்ட் டேலண்ட் இருக்குதுன்னா டெஃபினட்டா எக்ஸிக்யூட் பண்றதுல தப்பே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வந்து எதுதோ பண்ணிட்டு இருக்காங்க லைஃப்ல, ஜாலி பண்ணிட்டு இருக்கேன், என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். ஸோ பட் நம்ம எதுவுமே பண்ணலன்னு நினைச்சிருக்கூடாது. அதே மாதிரி நம்மளுக்கு இருக்க டேலண்ட்ஸ் எப்பவுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாம விடாதீங்க. லைஃப் இஸ் வெரி ஷார்ட். அதுல எஜுகேஷன் ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுங்க ஃபர்ஸ்ட். அதே மாதிரி அதர் டேலண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா டெஃபினெட்லி கேன் பார்ட்டிசிபேட். ஏன்னா எப்பயும் ஒரு வாட்டி தான் வரும், வாய்ப்பு பண்றது எப்பயும் ஒரே வாட்டி தான் வரும்னு சொல்லுவாங்க, ரொம்ப கம்மியா வரும். ஸோ அதை நீங்க தயவு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. எது நடந்தாலும் சரி நல்ல விஷயத்துக்கு பண்ணுங்க. கெட்ட விஷயம் இருந்ததுன்னா பக்கத்துல கூட போகாதீங்க. ஓகேவா? ஸோ தட் இஸ் மை அட்வைஸ். ஸோ ஃபைனலா இந்த வீடியோ எதை பத்தி நான் லாஸ்ட் சொன்ன மாதிரி, if you have any sort of help needed from me, ஓகேவா, அந்த மாதிரி இருந்ததுன்னா go to the description, touch the link given in the Telegram. நீங்க ஜாயின் பண்ணிடுங்க என் டெலிகிராம் சேனல்ல. செப்பரேட்டா நீங்க டவுட் என்னன்னு கேட்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த லீவ்ல கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பேன். யூ கேன் ஆஸ்க் மீ. அதே மாதிரி எது வேணா கேட்கலாம், நீங்க என்ன கேள்வி வேணா கேட்கலாம். ஓகேவா? சார் இப்பயே ஸ்டார்ட் பண்ணிடலாமா சார் ப்ரிப்பரேஷன், இல்லைன்னா சார் எப்படி சார் இருக்கும் அடுத்த வருஷம் பேப்பர், ஜாலியா நான் பேசுவேன், ஹெல்ப் யூ அவுட். ஓகேவா? ஸோ டெஃபினட்டா ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணுங்க. இந்த ஒரு வெக்கேஷன் அப்போ தயவு செஞ்சு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கானே, ஜஸ்ட் ஹேவ் அ ரிலாக்ஸ் லைஃப். ஓகேவா? நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் பண்ணி நிறைய ஏதாவது தோண்டிட்டு இருக்கோம், இதுல தூக்கலாம் வராதுன்னு கூட சொல்லலாம். எனக்கு அப்படிதான் இருந்தது. ஏன்னா நான் ட்ராப்பர் தானே. ஸோ ஐ ஃபெல்ட் அந்த டைம் சுச்சுவேஷன் நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் சுத்தி என்ன பேசுவாங்க, என்ன நடக்கும் எல்லாம் தெரியும். ஸோ ஐ கேன் ஃபீல் தட். ஸோ அதாவது சொல்றேன், நீங்க என்னன்னா ஜஸ்ட் யூ கேன் டெக்ஸ்ட் மீ அவுட் அண்ட் கேன் ஆஸ்க் மீ. ஓகேவா? ஸோ ஃபைனலி தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ ஸ்டே டியூன், பி ஹாப்பி. General, we be no comparable.